அதாவது இந்த எபிசோடில் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கிச்சனில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம கிச்சனில் பார்த்தோன்னா நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் பக்கத்தில், அதேமாதிரி அந்த சிம்னிஸ் பக்கத்தில் எல்லாம் வந்து நிறையா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதேமாதிரி நம்ம சமைக்கிற யுட்டென்சில்ஸில் எல்லாமே ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்து இருக்குது அந்த ஸ்டிக்கினஸ் என்ன எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்றது. ஜென்ரலாக டிஃப்ரெண்ட் ஆயில்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கினஸ், அந்த ஸ்டிக்கினஸ் வந்து வேக்ஸ்ன்னு ஆயிலில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டிக்கினஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் வேக்ஸ் இருக்கும். இப்போ ஜென்ரலாக சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து நிறைய வேக்ஸ் இருக்கும். அதுவே கிரவுண்ட்நட் ஆயில், சீசேம் ஆயில், ஆலிவ் ஆயில்ஸில் வந்து வேக்ஸ் கண்டென்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ரிஃபைன்ட் ஆயில்ஸில் வந்து ஜென்ரலாக வேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ரிஃபைன் பண்ணும் போதே வேக்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. வெரஸ் வெர்ஜின் ஆயில்ஸ் இல்லை செக் ஆயில் இல்லை ஃபில்டர்ட் ஆயில்ஸ், அதாவது ரிஃபைன் பண்ணாத ஆயில்ஸில் வந்து வேக்ஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்து உங்கள் கிச்சனில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் அதை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கிற அந்த ஆயில் கரையை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டிஷ் வாஷிங் பார் கிச்சனில் வச்சுருக்கிறத அதை யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பேக்கிங் சோடா போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் வந்து வினிகர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குக்கிங் ஆயிலை எடுத்து ஹீட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா அது வந்து அந்த க்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிடலாம்.